சனி வளையம் சில பேருக்கு இருந்துச்சுன்னா அவர் தோல்வி மனப்பான்மை இருக்கும் அவருக்கு. கடைசியில பார்த்தா விதியை நம்பி வாழக்கூடிய நிலைமை வந்துடும். அந்த மாதிரி ஒரு சனி வளையம் இருக்கக்கூடாது. சுக்கிர வளையம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு நல்ல காதல்ல வெற்றி, இல்லைன்னா காதல் தோல்வியோடு நரம்பு தளர்ச்சியும் ஏற்பட்டக்கூடிய நிலைமை இருக்கும். அதாவது நெகட்டிவா இருந்தா இப்படி வேலை செய்யும், பாசிட்டிவா இருந்தா அப்படி வேலை செய்யும். இந்த மாதிரி அதே மாதிரி பெண்களுக்கு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க அந்த அமைப்பு, அவங்களுக்கு இந்த ஹிஸ்டீரியான்னு சொல்லுவாங்க, அதாவது ஹைலி டிப்ரெஷன் பர்சன் மாதிரி இருப்பாங்க. ஒருத்தருக்கு குணம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா, சந்திரமேடு, இந்த சந்திரமேடு நல்லா உப்பி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, பண்ணு மாதிரி, வடிவேல ஒரு படத்துல கண்ணம் பண்ணு மாதிரி இருக்கணும், அது மாதிரி இந்த இடம் பண்ணு மாதிரி இருந்துச்சுன்னா, கொஞ்சம் ஹைட்டா இருந்துச்சுன்னா அவர் நல்ல உத்தமமான குணம் இருக்கும் அவர்கிட்ட. இந்த புத்தி ரேகை உற்பத்தி ஆகிற இடத்துல புதன் மேட்டுக்கும் குரு மேட்டுக்குமா கனெக்டா இருக்கும், அதான் புத்தி ரேகை. அப்ப இந்த குரு மேட்டுல ஒரு சின்ன கிளை ரேகை மாதிரி, அதுல இருந்து ஒரு பிரான்ச் மாதிரி ஒரு ரேகை டச் பண்ணிக்கிட்டு இருந்துச்சுன்னா அவருக்கு அபூர்வமான மூளை சக்தி ஏற்படும். எந்த காரியத்திலையும் அதீத கோணத்துல நல்ல திறமையா ஜொலிப்பார். இந்த வேலையில இந்த இருதய ரேகை நேரா சனி கடலை தொட்டு இருந்துச்சுன்னா அவருக்கு கடன், நோய், கஷ்டம் இதெல்லாம் இருக்கும். ஏற்கனவே இந்த ரேகை இந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்துருச்சுன்னா அவருக்கு பொதுவாக அந்த ரேகைகளும் சில நேரம் தோன்றும், கிராஃபிக்ஸ் மாதிரி வந்துட்டு போயிடும் நேச்சுரலா அவங்களுக்கு. இது இயற்கையில ஒரு பெரிய அதிசயம். திடீர்னு தோன்றும் சில அடையாளங்கள், அப்புறம் காணாம போயிடும். அது நம்ம வேலை பார்க்கறதுல அழிஞ்சிச்சா தேஞ்சிச்சா அதெல்லாம் தெரியாது, நேச்சுரலா வரும்னுவாங்க. அப்ப இந்த ரேகை வளர்ந்து, பொதுவாக நம்ம இப்ப குழந்தையா இருக்கும்போது இப்ப இன்னைக்கு இருக்கிற ரேகை அன்னைக்கு சின்ன ரேகையா தானே இருந்திருக்கும். அப்ப ரேகையும் சேர்ந்து வளருதுன்னு தானே அர்த்தம். அப்படி வளர்ந்து அந்த சனி கடல்ல போய் அந்த இருதய ரேகை விழுந்திருந்ததுன்னா அவருக்கு நான் சொன்ன மாதிரி அந்த பெரிய கடன், நோய், கஷ்டம் இதெல்லாம் இருக்கும் ஏற்கனவே. அதெல்லாம் இந்த ரேகை அப்படி வந்த உடனே நிவர்த்தி ஆயிடும். கடன் தீந்துரும், நோய் தீந்துரும், கஷ்டமும் தீந்துரும். நல்லா வந்துருவாருன்னு அர்த்தம் அந்த ரேகை அமைப்பு வந்துச்சுன்னா.